நிக்சன் வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து இந்த வாரம் வந்து வெளியேறார். இது யாருக்கு சந்தோஷமா இருக்கோ இல்லையோ, ஐஸோட அப்பாவுக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம். அவர் இதில் வந்து சமூக வலைதளங்களில் அவருடைய பதிவெல்லாம் பார்க்கும்போது, சும்மா அப்படியே காலா படத்தில் ரஜினி அந்த டான்ஸ் ஆடுற மாதிரி சில சிம்டம்ஸ் எல்லாம் போட்டு சில விஷயங்கள்லாம் போட்டு வச்சிருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு தான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறார். காஜி நிக்சனை வந்து என் மகளை வந்து விளையாட விடாமல் செஞ்சு அவன் மட்டும் எப்படி ஃபைனலுக்கு போவான் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதை பிரதிபலிக்கிற மாதிரி தோணுது. ஆனால் நிக்சன் வெளியேறினது வந்து எதிர்பார்த்த ஒன்று தான். நிக்சன் ஏற்கனவே வந்து எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இருந்தாப்புல, இந்த வாரம் நான் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. மாயா, பூர்ணிமா இதெல்லாம் நீலாம் வெளியே போக மாட்டடா, நீ எல்லாம் வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டண்டா அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு அவர் ஆறுதல் படுத்திட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கு மனசில் தோணி இருக்கும் போல இருக்குது, இந்த வாரம் நான் வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வாரம் வந்து டபுள் எரிக்சன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிக்சன் மட்டும் வெளியேறலை, ஏன்னா கும்பல் அதிகமாகிடுச்சுல்ல, 10-11 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களை எப்படியாவது வெளியேற்றணும். நாட்களுங்க ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிங்கும்போது டபுளாக தான் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரவீனாவே எடிட் பண்ணிடுவாங்க. பூர்ணிமாவுக்கு வந்து நிக்சன் வெளியேறினது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. மாயாவுக்கு அதிர்ச்சி மாதிரி ரியாக்ஷன் பண்ணிட்டாலும் உள்ளூர ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது, நிக்சன் வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாயா பூர்ணிமா கேங்கோட யார் சேர்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள பயன்படுத்தி தான் மாயா பூர்ணிமா ஃபைனல் வரைக்கும் தப்பிச்சு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் தெளிவாக தெரியுது எல்லாத்துக்கும். ஆனால் உள்ளே இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்ணுறது. இப்போ காஜி நிக்சன் வெளியேறினா என்ன பண்ணுவார் அவர்? அவங்க மாயா வந்து அதிர்ச்சி காட்டுறாங்க. பூர்ணியா வந்து ஐயோ என்னடா, நமக்கு வந்து 2 வாரம் டான்ஸு கின்ஸுன்னு ஒரு கம்பெனி கொடுத்து நம்மளுடைய அரிப்புக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விட்டுக்கிட்டு இருந்தான், அவனையும் வெளியேற்றி விட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ரவீனாவும் வெளியேறாங்க அப்படின்னா மணி ஒரு சைடு வந்து அதிர்ச்சி ஆகிடுவார். மணி வந்து ரொம்ப அதிர்ச்சியானாலும் பூர்ணிமா வந்து அந்த டான்ஸ் ப்ராக்டிஸை மணியோட பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி யோசித்தாலும் மணி வந்து ஒத்துழைப்பாரா அப்படிங்கிறது தெரியல. தினேஷ், விஷ்ணு, மணி இவங்க எல்லாமே ஒரு இதாக தான் இருப்பாங்க. நிக்சன் வெளியேறினதில் வந்து மாயா, பூர்ணிமா, விசித்ரா இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் அதிர்ச்சி. மாயாவுக்கு வந்து அதிர்ச்சி மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு அதிர்ச்சி கிடையாது, எதிர்பார்த்த ஒன்று தான் நிக்சன் வெளியேறுவான்னு சொல்லிட்டு. பார்க்கலாம், நீங்கள் நிக்சன் வெளியேறினதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? நிக்சன் வெளியேறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் வந்து பயங்கரமான ஒரு பதிவு கொடுத்துருக்குறாங்க. கமல்ஹாசன் கடைசி நேரத்தில் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதே தெரியல. நிக்சன் வெளியேறிட்டார் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. நன்றி, வணக்கம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க.